ஹலோ ஆல். ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விண்ட் எனர்ஜி அதோடைய பேசிக்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ விண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஏர் மோஷன். சரிங்களா? ஏர் செட் இன் மோஷன் பை ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்சலேஷன். சரிங்களா? ரீச்சிங் தி அப்பர் அட்மாஸ்பியர் ஆஃப் எர்த். ஒன்றும் இல்லை. ஸோ என்னுடைய எர்த் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நம்ம சூரியனில் அந்த வர ரேடியேஷனால எனக்கு என்னவா இருக்கும்? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால ஏர் வந்து ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு எனக்கு ஃப்ளோ ஆகும். சரிங்களா? நார்மலா ஏர் ஃபில் ஆயிருக்கும். பட் டியூ டு திஸ் டெம்பரேச்சர் வேரியேஷன் எனக்கு அந்த ஏர் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம விண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? விண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, சவுத் அண்ட் கோஸ் டு என்ன சொல்றது? சவுத் டு நார்த் அப்படியே அது வந்து ரவுண்ட்ஸ்ல இருக்கும். சரிங்களா? சரி, சும்மா நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கிங்க போதும். அண்ட் மோர் ஓவர் என்னுடைய விண்ட் எனர்ஜி இட் கண்டைன்ஸ் அ கைனடிக் எனர்ஜி. சரிங்களா? இதை வந்து என்னால ஈஸியா என்ன பண்ண முடியும்? கன்வெர்டட் இன்டு ஏ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலா என்னுடைய விண்ல எவ்வளோ எனர்ஜி ஆனுவலா ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்டிமேஷன் திஸ் மச் ஆஃப் அமௌண்ட் வில் பி 1.67 இன்டூ 10 to the power ஆஃப் 5 கிலோவாட் அவர். இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு விண்ட்ல இருந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் என்னுடைய விண்ட் ஸ்பீட் இன்க்ரீசஸ் ரஃப்லி அஸ் 1.7 பவர் ஆஃப் ஹைட். இது வந்து ஒரு 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பீடு வந்து ரஃப்லி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஹைட் இன்க்ரீஸ் ஆக 1/7 பவர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதாவது 1/7. சரிங்களா? ஸோ அண்ட் டவர்ஸ் உடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 20 to 30 மீட்டர் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ 20 to 30 மீட்டர் இருக்கு. அது மாதிரி எனர்ஜி பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்ப எனர்ஜி பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா, அப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு டர்பைன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். விண்ட் டர்பைன் கொஞ்சம் முன்ன இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே. இது வந்து என்னோட ரோட்டர் பாக்ஸ் இங்க மாதிரி வச்சிருக்கிறேன். இப்போ இதுல இருந்து எனக்கு விண்ட் வருது. சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த விண்ட்ல வந்து உதாரணத்துக்கு எனக்கு எனர்ஜி வந்து ஒரு 100 கிலோவாட் அவர் எனர்ஜி வந்து இந்த விண்ட் வந்து ப்ரோசஸ் பண்ணிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த விண்ட்ல மோதி என்னுடைய விண்ட் மில் ரொட்டேட் ஆகுது. சோ தட் இட் வில் ஜெனரேட் தி பவர். சொல்றது புரியுதுங்களா? சோ எப்போதுமே நமக்கு எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்கும்? மொத்தத்தையும் 100% கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த விண்ட் டர்பைனால ஜெனரேட் ஆகக்கூடிய பவர் வந்து அதை விட கம்மியா தான் இருக்கும். இட் ஷுட் பி லெஸ் தேன் 100 கிலோவாட் அவர். நான் எனர்ஜியை பத்தி தான் பேசுறேன். அதனால நான் பவர்ல சொல்லாம கிலோவாட் அவர்ல சொல்றேன். சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து என்னதுன்னா, எனர்ஜி பேட்டர்ன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்போ ஒரிஜினலா விண்ட்ல இருக்கிற பவர் டிவைடட் பை பவர் ஜெனரேட்டட் எனர்ஜி ஜெனரேட்டட் ஃப்ரம் தி விண்ட் டர்பைன். அப்போ இது லெஸ் தென் 100 இருக்கிறதுனால இதோட ஓவரால் வேல்யூ எப்படி இருக்கும்? டெஃபினெட்லி இட் இஸ் கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ எனர்ஜி பேட்டர்ன் ஃபேக்டரோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் யூனிட்டி. எனக்கு கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். இபிஎஃப் ஓட வேல்யூ வந்து இட் ஷுட் பி லைக் திஸ். 1 லெஸ் தேன் 1 கிரேட்டர் தேன் 1 0 இப்படிங்கிற மாதிரி டேட்டா கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதே தான் வந்து அடுத்த டெஃபினேஷனா கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் 2 டிஃபரெண்ட் டெஃபினேஷன். சரிங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி பவர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி பவர் ஃப்ரம் கவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் பிளேட்ஸ். சரிங்களா? இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய காத்து வந்து 10 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. அப்ப இந்த பிளேடு என்னவாகும்? இந்த விண்டால சுத்த ஆரம்பிக்குது. சோ இப்ப பிளேடு சுத்துற ஸ்பீடு வந்து கண்டிப்பா இந்த 10 கிலோமீட்டர் இருக்காது. அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா நமக்கு லாசஸ் இருக்கும். 100%. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ என்னோட எனர்ஜி பேட்டர்ன் ஃபேக்டர் 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு எனர்ஜி ஜெனரேட் பண்றது, இன்னொன்னு ஸ்பீடு. அப்போ இந்த ஸ்பீடு வந்து நம்ம 10 கிலோமீட்டர் சொல்றோம் பாத்தீங்களா? இது வந்து நம்ம டைரக்டா எடுத்துக்க மாட்டோம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லா காத்தடிக்குது அப்படின்னா அதோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? அததான் ஸ்பீடு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரிங்களா? அந்த ஆவரேஜ் ஸ்பீடோடைய ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த விண்ட் டிவைடட் பை இந்த சுத்துது பாத்தீங்களா விண்ட் மில். சரிங்களா? அதோடைய ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? அதுதான் இங்க டர்பைன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து இபிஎஃப்.
ஜெனரலா பாத்தீங்கன்னா இபிஎஃப் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் should be லைஸ் between 2 and 5. இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதோட ரேஞ்ச் வந்து கேட்கலாம். சரிங்களா? நவ் இப்போ விண்ட் பவர் ஜெனரேஷன் அப்படின்னு வரக்குள்ள இட் ஒர்க்கிங் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஏரோடைனமிக் பிரின்சிபல்ஸ். இந்த பேஸ் பண்ணல தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்னு வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ், இன்னொன்னு டிராக் ஃபோர்ஸ். சரிங்களா? ஒன்னு லிஃப்ட் ஃபோர்ஸ், இன்னொன்னு டிராக் ஃபோர்ஸ். இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் எனக்கு விண்மில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை பத்தின நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும். சரிங்களா? லிஃப்ட் ஃபோர்ஸ்னா என்ன, டிராக் ஃபோர்ஸ்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயில்டா பார்ப்போம். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இதுல லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு பவர் ஜெனரேஷன் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ நம்ம பின்னாடி போக போக லிஃப்ட்னா என்ன, டிராக்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் அப்ப என்னுடைய விண்ட் போகிறதுனால என்னுடைய விண்ட் டர்பைன் வந்து ரன் ஆகுது பாத்தீங்களா? இட் மே பி எய்தர் லிஃப்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா டிராக் ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ இது ரெண்டு மெத்தட்ல தான் எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். ஸோ கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படின்னா இது வந்து டிஃபால்ட் ஃபார்முலா. இனியும் நம்ம பிஎஸ்ஓசிலையும் இந்த ஃபார்முலாஸ் பத்தி டீடைல்டா பார்ப்போம். சரிங்களா? ஸோ இட் இஸ் ஆக்சுவல் எனர்ஜி ஜெனரேட்டட் டிவைடட் பை தியரிட்டிக்கல் எனர்ஜி ஜெனரேட்டட். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து என்னன்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கெப்பாசிட்டி ஃபேக்டர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம அகைன் பிஎஸ்ஓசியில டீடைல்டா படிப்போம். அதனால ஜஸ்ட் ஐ skip all those things. சரிங்களா? So capacity factor is nothing but the ratio of average power output of a turbine during a month or year. சரிங்களா? To the rated power output. So இதுக்கு உள்ள ரேஷியோ தான் வந்து என்ன சொல்றோம்னா கெப்பாசிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுல மொத்தம் ரெண்டு முக்கியமான லா இருக்கு. ஒன்னு பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது the product of pressure and volume of a gas. சரிங்களா? அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இட் ஷுட் பி a கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல இருக்கக்குள்ள இதோடைய ப்ராடக்ட் வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ரெண்டு வெவ்வேறு பிரஷர் ரெண்டு வெவ்வேறு வால்யூம் இருக்குது அப்படின்னா அதோடைய மல்டிபிளிகேஷன் வந்து டெஃபினட்டா ஈக்குவலா இருக்கணும். P1 V1 equal to P2 V2. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லா. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து சார்லஸ் லா. சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கான்ஸ்டன்ட், இங்க வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பாய்ஸ் லால. இங்க வந்து பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கக்குள்ள என்னோட வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து இட் இஸ் டைரக்ட்லி வித் அப்சல்யூட் டெம்பரேச்சர். அதாவது வால்யூம் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர். அதுதான் மீனிங். புரியுதுங்களா? இப்போ V2 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T2. இப்போ இதை நான் டேக் 1 and 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தேர்ஃபோர் 1/2 போடக்குள்ள V1 divided by V2 which is equal to T1 divided by T2. இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப V1 divided by T1 which is equal to V2 divided by T2. இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. சோ இங்க வந்து V1க்கு கீழே T1 இருக்கு. அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வராதான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட் வித் தி அப்சல்யூட் டெம்பரேச்சர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு லா பார்த்தோம் பாத்தீங்களா, பாயில்ஸ் லா அண்ட் சார்லஸ் லா. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஐ கோ ஃபார் ஐடியல் கேஸ் லா. சோ இது வந்து ஒரு 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஐடியல் கேஸ் லானா இதுதான் அந்த கண்டிஷன். Pனா என்னது, பிரஷர். Vனா வால்யூம். சரிங்களா? Tங்கிறது டெம்பரேச்சர். இதுல R அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. என்னங்கிறது எனக்கு கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா? இது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் R அப்படிங்கிறது. சோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஒரு 1 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது விண்ட் ஸ்பீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சில இதுல இருந்து எனக்கு ஒரு 1 மார்க் வந்து கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சில 1 மார்க் இந்த டேட்டால இருந்து எனக்கு வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்பீட் வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து நான் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மீனோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ மீன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆவரேஜ். அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு ஐ கோ ஃபார் 10, 15, 20, 25 இந்த மாதிரி ஒரு 4 டேட்டா இருக்கு. ஸ்பீடோட டேட்டா. இதோடைய மீன் என்னன்னு கேக்குறாங்கன்னா சிம்பிளி மொத்தம் எத்தனை டேட்டா இருக்கு? 4 டேட்டா இருக்கு. அப்ப n is equal to 4. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 10 plus 15 plus 20 plus 25 divided by 4. இதுதான் வந்து என்னுடைய மீன். அப்ப 25, 50, 70. 70 by 4. அப்ப அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்னா 17.5 சம்திங் வரும். இப்போ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங்
ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து நான் மீன் கால்குலேட் பண்ணணும். இப்ப அடுத்தது வந்து மீடியன். சரிங்களா? ஸோ இத இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீடியன் கேட்கறது. சரிங்களா? ஸோ மீடியன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஆம் இப்போ ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டேட்டாவுடைய இந்த மிட் பாயிண்ட் வேல்யூ என்ன? இதுதான் வந்து எனக்கு மீடியன். சரிங்களா? ஒரு லென்த் ஆஃப் டேட்டா குடுத்துருக்காங்க. இதோடைய மிட் பாயிண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் நான் கால்குலேட் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ தேர்ஃபோர் இத நான் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, எனக்கு இந்த டேட்டாவுடைய லென்த் என்னன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த n வந்து ஒண்ணு ஈவன் நம்பரா இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஆட் நம்பரா இருக்கலாம். சோ இத பேஸ் பண்ணி தான் நான் மீடியன் சூஸ் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? இஃப் n இஸ் ஈவன் n ஈவனா இருந்ததுன்னா, சரிங்களா? நான் எக்ஸாக்ட்டா பாதி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அதனால தான் இங்க n/2th வேல்யூ பிளஸ் n/2 பிளஸ் 1 அதுக்கு அடுத்த வேல்யூ. 2த்தையும் ஆவரேஜ் பண்ணி அத 2ஆல டிவைட் பண்ணணும். உதாரணத்துக்கு 10, 15, 20, 25, 30, 35. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. சரிங்களா? இப்ப இத 2ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3.5 இதுக்கு மிட் பாயிண்ட்ல ஒரு வேல்யூ வேணும். அப்ப அந்த டெர்ம் எனக்கு கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப தேர்ஃபார் என்ன பண்ணுவோம்னா, n/2 டெர்ம்னா என்னது? 25 சரிங்களா? அதே மாரி n/2 பிளஸ் 1ன்னா என்னது? 30 அ சாரி மொத்தம் 6 டெர்ம் இருக்கு. 6 2ஆல அடிச்சீங்கன்னா 3 அப்போ 20, 25 இதோடைய ஆவரேஜ் தான் எடுக்கணும். 20 பிளஸ் 25 டிவைடட் பை 2 அப்ப அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 22.5 கிடைக்கும். அப்ப இதுதான் எக்ஸாக்ட்டா அந்த மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ. இதே ஈவன் ஆடா இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 35 ஐ ஆட் ஒன் மோர் டெர்ம் 40 சரிங்களா? அப்ப இங்க வந்து நான் 40ன்னு ஆட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எத்தன இருக்கு? 7 டேட்டா இருக்கு. அப்ப 7 டேட்டானா இங்க 3, இங்க 3. அப்ப இந்த மிட் பாயிண்ட் டேட்டா இருக்குல்ல, இததான் வந்து என்ன எடுத்துக்கலாம் நானு? மீடியன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அதுதான் எக்ஸாக்ட்டா சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தன இருக்கு? 7 டேட்டா இருக்கு. அப்ப 7/2 எவ்வளவு வரும்? 3.5. அப்ப அது கூட 0.5 ஆட் பண்ணீங்கன்னா 4வது டேட்டா இருக்கு பாருங்க. அதுதான் என்னுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. இப்போ 1, 2, 3, 4 அப்ப 25 புரியுதுங்களா? அப்ப இப்படிதான் வந்து நீங்க மீடியன் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து வேரியன்ஸ். சரிங்களா? ஸோ வேரியன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் வந்து என்னுடைய ஃபார்முலா. இதுல யூ பார் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட் இஸ் மீன் ஸ்பீட். இது நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? மீன் ஸ்பீட் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கிறோம். அதோடைய வேல்யூ. சரிங்களா? யூஐங்கிறது கரஸ்பாண்டிங் ஸ்பீடு. இப்போ உதாரணத்துக்கு இங்க நம்ம இந்த 40 மறந்துருவோம். இங்க என்ன எடுத்திருக்கிறோம்? மீன் வந்து 22.5 அப்படின்னு எடுத்திருக்கிறோமா? அப்போ இதுல மொத்தம் எத்தனை டேட்டா இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 டேட்டா இருக்கு. இப்ப 6ல 1 கழிச்சிருங்க. அப்போ 1/5 சரிங்களா? இப்ப இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்பீட் என்ன? 10. அப்போ 10 மைனஸ் 22.5 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அடுத்தது என்ன இருக்கு? ஸ்பீடு 15 மைனஸ் 22.5 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்கு? 20 மைனஸ் 22.5 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி எனக்கு போயிட்டு இருக்கும். அப்ப இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணா கிடைக்கக்கூடியது தான் வந்து என்னது உங்களுக்கு? வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது வந்து இங்க நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதோடைய ஸ்கொயர் தான் சரிங்களா மேபி இந்த ஃபார்முலாவை கூட எனக்கு 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா the formula for the variance of a wind distribution or standard deviation of a wind distribution is equal to அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வேரியன்ஸ் நான் வீண் எடுத்துக்கிறேன் வேரியன்ஸ் 1/2 வேரியஸ் ஸ்கொயர் வேரியஸ் இல்லைன்னா வேரியஸ் 1/3 இப்படி கொடுக்கலாம் 4 ஆப்ஷன் ஸோ ஆப்ஷன் வந்து எனக்கு என்னது ஏ தான் வந்து சரியான பதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸா இருக்கணும் ஸோ எனக்கு இப்படி கூட கொஸ்டின் செட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு 1 மார்க்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இது லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் ஸோ இதில் மொத்தம் 5 வின் ஸ்பீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போ தேர்ஃபோர் இதோடைய மீன் ஸ்பீட் அதை நான் யூ பார்னு எடுத்துக்கிறேன் அப்போ தேர்ஃபோர் என்ன கிடைக்கும் 2 பிளஸ் 4 பிளஸ் 7 பிளஸ் 8 பிளஸ் 9 டிவைட் பை மொத்தம் 5 இருக்கு 5 ஆட் பண்ண கிடைக்கும் 4 2 6 13 13ல 8 ஆட் பண்ணா 21 21 பிளஸ் 9 30 பை 5 விச் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் பர் செகண்ட் இதுதான் வந்து அதோடைய இந்த ஸ்பீட் மீன் ஸ்பீட் சரிங்களா அப்ப அடுத்தது எனக்கு என்ன வேணும் மீன் கேட்டிருக்கிறாங்க அடுத்தது வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க இப்போ வேரியன்ஸ் அப்படின்னு வரக்குள்ள we know that 1 divided by n minus 1 summation சரிங்களா என்ன கிடைக்கும் எனக்கு u மைனஸ் சாரி ui மைனஸ் u bar the whole square இது வந்து எனக்கு ஃபார்முலா 1 divided by மொத்தம் எத்தனை ஸ்பீட் இருக்கு 3 5 அப்ப 4ன்னு வரும் சரிங்களா
சமேஷனுக்கு வந்துரும். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 2 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 7 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 8 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 9 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? -4 அப்ப 16 ஸ்கொயர் பண்ணோம்னா இங்க வந்து பார்த்தோம்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4 அகைன் 1 ஸ்கொயர் பண்ணா 1 4 9ல 6 போச்சுன்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9. இப்போ therefore 1/4 இன்டூ 10 சாரி 16 20 30 34. சரிங்களா? அப்ப இதை நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு 8 நாங் 32 சரிங்களா? புள்ளி 5 இப்போ 82 8.5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து அதோடைய வேரியன்ஸ். சரிங்களா? இப்போ இதோடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேக்குறாங்க. ஸ்டாண்டர்ட்னா SD அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் மை வேரியன்ஸ். இப்போ therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.5. ஸோ இதுதான் அதோடைய கரஸ்பாண்டிங் ஆன்சரா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? 8.2க்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆன்சர்ல இருந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் 2 அண்ட் லெஸ் தென் ஆர் 3. சரிங்களா? இது வந்து 9 இது 8.5 இருக்கு. அப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? 2.8 இல்ல 2.9 இந்த ரேஞ்சில தான் அந்த ஆன்சர் வந்து இருக்கணும். ஸோ நீங்க டைரக்டா இதை வச்சு இந்த ரேஞ்சில எந்த ஆன்சர் இருக்கோ நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எதுவுமே எக்ஸாக்டா ரூட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. அந்த அப்ராக்சிமேஷன் வச்சு உங்களால ரொம்ப எளிமையா போட முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா the important terms and definitions in the wind energy conversion system. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏரோடைனமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். சரிங்களா? ஸோ அதுல வந்து விச் டீல்ஸ் வித் ஏர் அண்ட் கேசஸ் இன் மோஷன். சரிங்களா? ஒரு ஏரோ கேஸோ மோஷன்ல இருக்கக்குள்ள அதனால ஏற்படக்கூடிய மெக்கானிக்கல் எஃபெக்ட்ஸ் என்னென்னவா இருக்கும்னு நம்ம அனலைசிஸ் பண்றது தான் ஏரோடைனமிக்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ஏரோஃபோயில் அப்படின்னா ஏர்ஃபோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த விண்மில்லுடைய ரெக்க இருக்கு பார்த்தீங்களா? அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் பிளேட் மாரி இருக்காது. கொஞ்சம் கர்வேச்சரா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாரி ஒரு கர்வேச்சரா இருக்கும். இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெய்ட் திங். ஜஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நேராவும் இருக்காது, வளைஞ்சும் இருக்காது. அதாவது ஒரு பெண்ட் பாருங்கன்னா, இந்த இடத்துல பெண்ட் ஆயிருக்கும். திரும்பி எனக்கு அவுட் ரிவர்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? வெளிய வந்திருக்கும். ஸோ இந்த மாரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஷேப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஷேப்புக்கு பேர் தான் ஏர்ஃபாயில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது எதுக்காக இந்த ஷேப் போறோம்னா, இட் ப்ரொவைட்ஸ் லோ டிராக் ஃபோர்ஸ் அண்ட் ஹை லிஃப்ட் ஃபோர்ஸ். இத ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம மெயினா போறோம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ டிராக் அப்படின்னா தமிழ்ல மீனிங் வந்து என்னன்னா இழுக்கிறது. தர தர தரன்னு இழுத்துட்டு போறது. அப்போ காத்து வந்து 2 விஷயம் பண்ணும். சரிங்களா? ஒண்ணு இழுத்துட்டு போகும். இன்னொன்னு லிஃப்ட் பண்ணும். லிஃப்ட்னா என்னன்னா தூக்குறது. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு இடத்துல பயங்கரமா புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? திஸ் இஸ் த விண்ட் டைரக்ஷன். இப்ப இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க. சரிங்களா? இப்ப ஆப்போசிட்ல வருது. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா காத்து உங்கள என்ன தள்ளும்? இந்த பக்கம் ஆப்போசிட்ல அப்படியே தள்ளும் உங்கள. கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து என்னன்னா தள்ளுறது. டிராக் ஃபோர்ஸ். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ இந்த விண்ட் டைரக்ஷனுக்கு அப்படியே பேரலா இருக்கும். அடுத்து புரியுதுங்களா? விண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆவீங்க. அப்படி ஃபோர்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அது டிராக் ஃபோர்ஸ். சரிங்களா? விண்ட்ல இந்த டிராக் ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா அது வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ். இப்போ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா தெரியும் இங்க நின்னுட்டு இருப்பாங்க. காத்து அடிக்கக்குள்ள இப்படி தரையில போகாம அடிக்கிற காத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இப்படி பறக்க ஆரம்பிச்சுருவாங்க மேல. ஆள மேல தூக்கிட்டு போயிரும். சரிங்களா? சோ அந்த மாரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுறது தான் வந்து என்னது? இட் இஸ் லிஃப்ட் ஃபோர்ஸ். சரியா? அப்ப என்னுடைய விண்மில் வந்து நாங்க இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? சோ அப்ப இது வந்து மூவ்மெண்ட் இப்படி இருக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் எனக்கு பிளேடு வந்து சுத்தணும். விண்ட் வந்து ஜெனரேட் ஆகும். சொல்றது புரியுதுங்களா? சோ இப்ப இந்த மாரி தான் நான் வைக்கணும். சோ அப்படிங்கக்குள்ள எனக்கு எப்படி இருக்கணும்? அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கணும் அதோடைய மூவ்மெண்ட். அப்படின்னா எனக்கு எந்த ஃபோர்ஸ் தான் இருக்கணும்? லிஃப்ட் ஃபோர்ஸ் தான் வந்து ஹெவியா இருக்கணும். சரிங்களா? பட் நம்ம ஒரு கொஸ்டின் வரலாம். சார் நீங்க டிராக் ஃபோர்ஸ் வச்சுமே ஒர்க் பண்ணலாம்னு சொன்னீங்களே, அப்ப டிராக் ஃபோர்ஸ் வச்சு நான் ரன் பண்ணக்கூடாதா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? 100% பண்ணலாம். பட் எனக்கு 2 அ விண்ட் டர்பைன் இருக்கு. ஒண்ணு வெர்டிகல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன், இன்னொன்னு ஹாரிசான்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன். இதெல்லாம் நம்ம பின்னாடி டீடைலா பார்ப்போம். சரிங்களா? சோ வெர்டிகல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள, இது வந்து ஹாரிசான்டல்.
சரிங்களா? வெர்டிகல் ஆக்சிஸ்ன்னு வரக்குள்ள நீங்க என்ன சொல்றது? டிராக் ஃபோர்ஸ் வச்சே ரன் பண்ண முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, இது வந்து எங்க இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, வெர்டிகல் வந்து கிரவுண்ட் லெவல்ல தான் இருக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிரவுண்ட்ல இருந்து மேல போக போக என்னுடைய ஸ்பீட் வந்து 1/7th பவர் வந்து எனக்கு இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்ப ஸ்பீட் அதிகமாக அதிகமாக பவர் ஜெனரேஷன் எனக்கு அதிகமா இருக்கும். அதனால கிரவுண்ட் லெவல்ல வைக்கிறத விட ஒரு ஹைட்ல தூக்கி வச்சோம்னா எனக்கு என்னவா இருக்கும்? பவர் ஜெனரேஷன் அதிகமா இருக்கும். சோ அதுக்காகத்தான் வி பிரிஃபர் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வெர்டிகல் டர்பைன். அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெனரேட்டர மேல ஏத்தி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் விண்ட் டர்பைன். இட் ஷுட் பி வெரி ஹை. கிரவுண்ட் லெவல்ல வைக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஹைட் ஏற ஏற எனக்கு விண்ட் ஸ்பீட் அதிகமா இருக்கும். சோ அதிகமான பவரை என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் வி பிரிஃபர் HAWT. சரிங்களா? சோ மத்ததெல்லாம் இன்னும் டீடைலா பின்னாடி பார்ப்போம். So now I move on to the next definition is called angle of attack. So it is the angle between the relative airflow and the closed of the airfoil. சரிங்களா? It is very very important. So இது வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க சார். ரொம்ப சிம்பிள். இங்க ஏர்ஃபாயில் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? ஆ. சோ இது வந்து என்னுடைய ஏர்ஃபாயில். இப்போ சுத்துற கண்டிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் இந்த மத்த ஃபர்கெட்லாம் விட்டுட்டேன். சரிங்களா? அந்த ஹப் மத்ததெல்லாம். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, காத்து இந்த டைரக்ஷன்ல அடிக்குது சார். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்ப ஏர்ஃபாயிலுடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா, எங்க இருக்கு? சோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் ஏர்ஃபாயில் டைரக்ஷன். புரியுதுங்களா? அதாவது ஒரு நேர்கோடா போடுறேன். இப்போ எனக்கு விண்ட் வந்து இந்த இடத்துல அடிக்குது. கரெக்ட்டுங்களா? இப்போ இது 2த்துக்கும் நடுவுல ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்க. இந்த கோட்டுக்கும் இந்த விண்ட் மேல படுது பாருங்க. இந்த இதுக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்படி இல்லைன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சண்டைக்கு போறீங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க. உங்கள வந்து சுத்தி ஆளுங்க வந்து லாக் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த டைரக்ஷன்ல எவன் வேணாலும் வந்து உங்கள அடிக்கலாம். உங்கள அட்டாக் பண்ணலாம். அதுதான் ஆங்கிள் ஆஃப் அட்டாக். சரிங்களா? உங்களுக்கு உங்களுக்கு இப்படி நேராவும் வரலாம். இப்ப இதுதான் உங்களுடைய கண் இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப இதுதான் உங்களுடைய ஃபேசிங் டைரக்ஷன். அப்ப இதுதான் உங்களுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட். சப்போஸ் ஒரு ஆள் இங்க இருந்து அடிக்க வரான்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுடைய பார்வைக்கும் இந்த கேப்க்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதேதான் இங்க. சோ இது வந்து அந்த பிளேடோடைய அந்த ஆக்சிஸ். விண்ட் ஒரு டைரக்ஷன்ல அடிக்குது. இது 2த்துக்கும் உள்ள ஆங்கிள் இது மீட் ஆகுது பாத்தீங்களா? இது 2த்துக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது வந்து பிளேடு. சோ இந்த பிளேடு தான் வந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னா, விண்ட்ல இருக்கிற எனர்ஜிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடுக்குது. ஏன்னா, அந்த பிளேடு சுத்தக்குள்ள தான் கியர் அசெம்பிளி சுத்தி என்னுடைய டர்பைன் ரொட்டேட் ஆயிட்டு, ஜெனரேட்டரும் ரொட்டேட் ஆகுது. அண்ட் வைஸ் வெர்சா பவரும் ஜெனரேட் ஆகுது. சரிங்களா? இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பார்ட். இப்ப இதுல 2 எட்ஜ் இருக்கு. இந்த பிளேடுன்னு வரக்குள்ள. சரிங்களா? சோ இது இருக்கு பாத்தீங்களா? இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட். இத வந்து ஃப்ரண்ட் எட்ஜ்ன்னு சொல்லுவோம். இங்க கீழ இருக்கிறத வந்து இட் இஸ் டெயில் எட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லன்னா ரியர் எட்ஜ் அப்படின்னு கூட சொல்லுவோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த ஃப்ரண்ட் எட்ஜ் வந்து எப்படி இருக்கும்னா, இட் ஃபேசஸ் டுவர்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் விண்ட் ஃப்ளோ. அங்க இருக்கும். இது வந்து அவே ஃப்ரம் தி டைரக்ஷன் ஆஃப் விண்ட் ஃப்ளோ. ஆப்போசிட்ல இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீன் லைன். சொல்றது புரியுதுங்களா சார்? சோ மீன் லைன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். சோ நவ் யூ கன்சிடர். சோ இது வந்து எனக்கு என்னது அப்படின்னா ஏர்ஃபாயில். இப்போ இந்த ஏர்ஃபாயில்ல இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சோ நான் என்ன பண்றேன்னா, கரெக்ட்டா அப்படி பேரலலா ஒரு லைன் போடுறேன். அதாவது இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் கரெக்ட்டா அப்படி அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா ஒரு லைன் போடுறேன். ஏர்ஃபாயிலோட அந்த ரியர் எட்ஜ் இருக்கு பார்த்தீங்க மீன் லீடிங் எட்ஜ் இருக்குல்ல, அது வழியா நான் இப்ப அனுப்புறேன். இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். இப்ப மீன்னா நம்ம ஆவரேஜ் எடுப்போம். கரெக்ட்டா மிட் பாயிண்ட் வழியா போறது. சோ இப்போ இத நீங்க கன்சிடர் பண்ணுங்க. சோ இத வந்து நான் இப்படி ஜாயின் பண்றேன். அதாவது என்னுடைய லீடிங் எட்ஜையும், ரியரிங் எட்ஜையும் எக்ஸாக்ட்டா சரிசமமா பிரிக்கிற மாரி இந்த பிளேட வந்து இந்த மாரி லைன் போட்டா, இந்த பிளேட 2ம் ஈக்குவலா பிரிக்கும். சரிங்களா? ஈக்குவலா பிரிக்கிறதுனால இந்த லைன்க்கு பேர் வந்து என்னன்னா, மீன் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்குங்களா? சோ இங்க போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கிரீன் கலர்ல இந்த லைன்க்கு பேரு தான் வந்து என்னன்னா, சோட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்.
இப்போ இங்க இந்த ஜோன் லைனுக்கு இதுக்கும் இங்க மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது பாத்தீங்களா இந்த இடம். சரிங்களா? இததான் வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா, கேம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மீன் லைன் அண்ட் த சார்ட் லைன் விச் மெஷர் தி கர்வேச்சர் ஆஃப் த ஏர்ஃபாயில். அப்பதான் தெரியும் இது எவ்வளவு பெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏர்ஃபாயில் நேரா இல்ல, பெண்ட் ஆயிருக்கு. பட் எவ்வளவு பெண்ட் ஆயிருக்குங்கிறத நான் கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த கேம்பர் அப்படிங்கிறத யூஸ் பண்றேன். இந்த ரெண்டு லைனுக்குள்ள மேக்ஸிமம் வித்தியாசம் தான் எனக்கு மேக்ஸிமம் பெண்ட் அதுல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். சொல்றது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரோட்டார். நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரோட்டார் தான் வந்து இட் இஸ் த ரொட்டேட்டிங் பார்ட். சோ அதுதான் வந்து எனக்கு என்ன பண்ணுது? எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஹப். ஹப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சோ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து நம்ம ஹப்னு சொல்லுவோம். இந்த பிளேடுக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா? இததான் நான் ஹப் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நீங்க டயகிராம்ல கொடுத்திருப்போம். எஸ். இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இததான் வந்து நான் என்ன சொல்லுவேன்? ஹப் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரிங்களா? சோ அடுத்தது வந்து என்னன்னா, பிட்ச் ஆங்கிள். பிட்ச் கண்ட்ரோல், ஏர் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து எனக்கு இருக்கு. ஸோ இந்த டயகிராம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அம் சரிங்களா? ஸோ இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அம் நம்ம வீட்ல ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா? அத ரிமெம்பர் வச்சுக்கங்க. அதாவது டேபிள் ஃபேன், நாட் அ சீலிங் ஃபேன். டேபிள் ஃபேன ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா டேபிள் ஃபேன் தான் இந்த மாரி செட்டப்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? அவன் கரெக்ட்டா இருக்கான். ஸோ தேர்ஃபோர் அப்ப அந்த செட்டப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து என்னன்னு வச்சுக்கங்களேன், இப்போ விண்ட் இப்படி வருது. சொல்றது புரியுதுங்களா? சப்போஸ் விண்ட் வந்து லைட்டா இப்படி டைரக்ஷன் லைட்டா மாறலாம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த பிளேடு இருக்கு பாத்தீங்களா? நான் உங்களுக்கு பிளேடு இப்படி பட்டையா போட்டு காட்டுறேன் புரியறதுக்காக. சோ இந்த பிளேடு வந்து லைட்டா இப்படி நான் சாய்ச்சுக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அந்த பிளேடோட ஓரியன்டேஷன என்னால லைட்டா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? டில்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சோ அததான் வந்து பிட்ச் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிளேடு வந்து நேரா பட்டையா இப்படி ஃபேஸ் பண்ணிருக்கு சார். சரிங்களா? இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் விண்ட் படும். இப்ப என்ன பண்றேன்னா, லைட்டா பிளேட சாய்ச்சு வைக்கிறேன். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. லைட்டா பிளேடு சாஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி பிளேடோடைய ஓரியன்டேஷனை நல்லா ட்விஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா, அது வந்து பிட்ச் கண்ட்ரோல்ல வரும். சரிங்களா? சோ நான் எந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்றோம், பிளேடு இப்ப இது நேரா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இதை நான் அப்படி லைட்டா ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா, அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தான் பிட்ச் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரிங்களா? அடுத்தது யாக் கண்ட்ரோல். யாக் கண்ட்ரோல் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்ல டேபிள் ஃபேன் இப்படி வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம் சார். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சோ திஸ் இஸ் த டேபிள் ஃபேன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப இது என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா? இத வந்து இப்படி நான் மேல தூக்கலாம், இல்ல லைட்டா கீழ அமுக்கலாம் காத்து வர்றதுக்கு. அதாவது ரொம்ப பெருசா பண்ண முடியாது. சரிங்களா? லைட்டா பண்ணலாம். அவன் கரெக்ட்டா ஆடுறான். இந்த இடத்துல ஒரு கம்பி மாரி இருக்கும். அத லைட்டா பிரஸ் பண்ணா, இது லைட்டா அப்படி கீழ காத்து இப்படி வர மாரி செட் பண்ணலாம். அப்படின்னா அத லைட்டா அப்படி மேல தூக்குனோம்னா, காத்து இப்படி கொஞ்சம் போற மாரி ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ இத அப் அண்ட் டவுன் மேலயும் கீழயும் மூவ் பண்றோம் பாத்தீங்களா? இத வந்து டெத்தரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? டெத்தரிங்ன்னு சொல்றது வந்து இந்த மூவ்மெண்ட்ட தான் சொல்லுவோம். உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, பிட்ச் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி ரொட்டேட் ஆகும். எப்படின்னா, இந்த யா ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு என்னவாகும்? இப்படி கிளாக் வைஸ்ல இப்படி இப்படி ரொட்டேட் ஆயிட்டு திரும்பி என்னவாகும்? இப்படி ரொட்டேட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து பிட்ச் கண்ட்ரோல். உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்ட்டா புரியணும் சிம்பிளா அப்படின்னா. அப்போ பிளேடு இப்படி நேரா இருக்கு. சோ இந்த ஓரியன்டேஷன் லைட்டா இப்படி மாறுது பாத்தீங்களா இந்த பக்கம். அதே மாரி அந்த இடத்துல பிளேடோடைய ஓரியன்டேஷன் மொத்தம் மாத்துவோம். இங்க மொத்தமா சுத்தும் ஃபேன்ல. நீங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. பட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பிளேடோடைய ஆங்கிள் மட்டும் எனக்கு மாறும் இந்த டைரக்ஷன்ல. அதுதான் பிட்ச் ஆங்கிள், பிட்ச் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இன்னொன்னு யா கண்ட்ரோல். யானா, சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய வெயிட் மாரி ஒண்ணு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? பெரிய பெரிய டர்பைன்ல இருக்க சின்ன சின்ன டர்பைன்ல பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பின்னாடி ஒரு பெரிய இது மாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இது வெயிட் அதிகமா இருக்கறனால, சப்போஸ் காத்தோட டைரக்ஷன் எந்த பக்கம் மாறுதோ, அதுக்கு எக்ஸாக்ட்டா இது லொகேஷன்ல இருக்கிற மாரி இது என்னவாயிரும்? இது வந்து மொத்தமா சுத்த ஆரம்பிச்சுரும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இதோட பொசிஷன் வந்து இப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த யா மெக்கானிசம் வந்து இந்த மொத்த இது இருக்கு பாத்தீங்களா? இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இத ரொட்டேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து யா கண்ட்ரோல். சரிங்களா? அதான் பாத்தீங்கன்னா, the orientation the axis of the wind turbine in the direction of wind. விண்ட் எந்த பக்கம் வீசுதோ அதுக்கு ஏத்தாப்புல அது என்ன பண்ணிக்கும்? மாத்திக்கும். அதுதான் வந்து அதோடைய மீனிங். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சாலிடிட்டி. சாலிடிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்ப இது வந்து இங்க பிளேடு சுத்துதுங்கல்ல சார். இப்போ இது சுத்தக்கூடிய ஏரியா தான் வந்து நான் இங்க டாட்டர்ல போடுறது. இப்ப இதுதான் மொத்தமா எனக்கு கவர் ஆகுற ஏரியா. சோ இது வந்து என்னுடைய ஓவரால் ஏரியா. இங்க இங்க ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து என்னது? என்னுடைய பிளேடோட ஏரியான்னு சொல்லுவேன். இது 2த்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து சாலிடிட்டி. முடிஞ்சிருச்சு. சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ தட்ஸ் ஆல். அது எவ்வளவு ஏரியாவ கவர் பண்ணுது. சோ இப்ப இது பிளேடோட ஏரியா குடுத்திருப்பாங்க. இப்ப இதுல எத்தன பிளேடு இருக்கு? 3 பிளேடு இருக்கு. இப்ப ஒரு சில மெஷின்ல 5 இருக்கலாம்.
அப்போ therefore நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இன்டு அதோடைய வித் அதுதான் NB. சரிங்களா? இப்ப இதோடைய ஸ்வெப்ட் ஏரியா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இது அதோடைய சுற்றளவு. சரிங்களா? எவ்வளவு சுத்தி வருது சுற்றளவு. சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன எனக்கு 2 பை ஆர். அப்படி இல்லைன்னா பை இன்டு டின்னு போடலாம். பிகாஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை 2. அப்ப டிவைட் பை பை டி அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து என்னன்னு சொல்லுவேன் நானு சாலிடிட்டின்னு சொல்லுவேன். இப்ப சாலிடிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெப்ரசன்ஸ் தி ஃபிராக்ஷன் ஆஃப் ஸ்விஃப்ட் ஏரியா ஆஃப் த ரோட்டார் விச் இஸ் கவர்ட் வித் மெட்டல். இப்படியும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்ப நம்ம இந்த சொன்ன ஃபார்முலா படி பார்த்தோம்னா, திஸ் இஸ் த கரஸ்பாண்டிங் வேல்யூ. So it is difference the ratio of the blade area to the rotor circumference. So அதுக்கான ஃபார்முலா தான் இங்க கொடுத்திருக்கேன் நான். சரிங்களா? I hope it is very well clear. And remaining terms வந்து it should be discussed in our next video. Thank you.